ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பன் பரோட்டா எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரோட்டாலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன் பரோட்டா. மதுரை சைடில் இந்த பன் பரோட்டா ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். நம்ம செய்ய போகிற இந்த பன் பரோட்டாவில் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக லேயர்டாக எப்படி செய்யலான்றதை ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஈஸியான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட்லி பரோட்டானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டயட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்க யோசிப்பாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த பரோட்டாவில் அதிகமான அளவில் எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது. குறைவான அளவில் எண்ணெய் சேர்த்து எப்படி நல்ல சாஃப்டாக அதே சமயம் நல்ல லேயர்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே நம்மளோட சேனலுக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பலும் உங்களுக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும் போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மைதாவில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சூடான பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். 15 மினிட்ஸுக்கு அப்புறமா அகெயின் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்து கையில் எடுத்து பார்க்குறப்போ நம்ம இழுக்கிறப்போ நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போது ஒரு பவுலில் வந்து நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை வந்து லைட்டாக வந்து இதில் டிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலில் ஊற வைக்க வேணாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். எல்லா உருண்டைகளையுமே ஆயிலில் நல்லா டிப் பண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆயிலை வந்து சுற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். இந்த 2 மணி நேரத்தில் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதில் நம்ம அதிகமான அளவில் ஆயில் சேர்க்கலை, கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம். அதனால் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டால் தான் நல்லா ஊறி வரும். பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். பரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே ஃபுல்லாக நல்லா விரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அகலமாக நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லாயிருக்கும். நம்ம தட்டுறப்போ நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேணாம். நல்லா வந்து மெல்லிஸாக வர்ற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரோட்டா சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா பரோட்டாவை வந்து நல்லா வீச்சுவாங்க. வீச்சுறது மீன்ஸ் இந்த மாதிரி நல்லா தட்டுறது தான். நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி எடுக்கிறோம். அவங்க வந்து கையில் வச்சு அதை நல்லா வீச்சு எடுப்பாங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக வீச்சுறாங்களோ அந்தளவுக்கு பரோட்டா வந்து நல்லா சுத்த வரும். இப்போது நம்ம நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் காட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு நல்ல மாவு ஊறினதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக திரட்ட வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா நமக்கு இந்த மாதிரி திரட்ட வராது.
இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஒட்டிக்கும். ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்காக பன் ஷேப்பில் இருக்கணும், அப்போ தான் இந்த பரோட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு தட்டிடக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி சுற்றி வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சுற்றி வச்சுருக்க பரோட்டாவை 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை போட்டு எடுக்கணும். ஏன்னா வந்து இது திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே வந்து சரியாக வேகாமல் போயிடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கோல்டன் கலரில் வந்துடும், ஆனால் உள்ளே சரியாக வேகாமல் போயிடும். அதனால் நம்ம சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். 2 சைடுமே நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்முடைய பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போது பரோட்டா எல்லாத்தையுமே கையால் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடணும். கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். அப்போ தான் இதில் இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். மதுரை ஸ்டைல் பன் பரோட்டா ரெசிபி எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபியோட நீங்கள் சிக்கன் கறி, சிக்கன் சால்னா, குருமா இந்த மாதிரி எது கூடனாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம கடைகளெல்லாம் பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி இந்த பரோட்டா ரெசிபியை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.